அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வைஷ்ணவி. நான் பெண்கள் விஷயத்தில் வீக்கான மாமாவுடைய வீட்டுக்கு இரவு அத்தை இல்லாத போது சென்ற அன்று நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முடிந்தளவுக்கு இந்த விடைவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மதுரை ரயில் நிலையம் கசகசவென இன்றது. எங்கும் மக்கள் கூட்டம் அலை மோதியது. பிளாட்ஃபார்மும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. சென்னையிலிருந்து வந்த பயணிகள் வேக வேகமாக இறங்கி போய் கொண்டிருந்தார்கள். வைகை எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே லேட். கையில் இருந்த ஒரு பை மற்றும் டிராலியுடன் கூடிய பெட்டியுடன் பிளாட்ஃபார்மத்தில் இறங்கியதுமே டிரைவரின் தொலைபேசிக்கு அழைத்தேன். ஃபோன் பண்ணினேன். ஸ்டேஷனில் உள்ள அவரோ வண்டி நம்பரை சொன்னார். ஸ்டேஷனில் வலதுபுறம் வாசலில் காத்திருப்பதாகவும் சொன்னார். கூட்டத்தில் முண்டியடித்து கொண்டு வெளியே வருவதற்குள் எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. வண்டி நம்பரை பார்த்தும் போனேன். அது ஒரு அரசாங்க கார், மாமாவுடையது. டிரைவர் புதிதாக இருந்தார். டிரைவர் லக்கேஜுகளை எடுத்து வண்டிக்குள் அடுக்கி வைத்தார். பின் சீட்டில் நான் அமர்ந்தேன். மாமா நாராயணபுரம் பகுதியில் தான் குடியிருந்தார். அத்தைக்கு ஃபோன் செய்ய வேண்டும். அத்தையும் லைனில் வந்தார். என்னம்மா, எப்போ வந்த என்றும் கேட்டார்கள். அத்தை, இப்போதான் நான் வந்து சேர்ந்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். சாரிம்மா, நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன். நான் அவசரமாக அருப்புக்கோட்டை வரப்போகிறேன். அங்கே அத்தைக்கு உடம்பு சரியில்லையாம், போய் பார்த்துட்டு வரணும். அவருக்கு வேலை இருக்குது, உங்கள் மாமாவுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் மட்டும்தான் போகிறேன். காலையிலலாம் உடனே வந்துடுவேன். ஒரு 8 மணிக்கெலாம் அங்கே ஷார்ப்பாக இருப்பேன். மாமா இருக்காரு, வேலைக்கார பொண்ணும் இருக்கா. நீ வேண்டியதை செய்ய சொல்லு, அவள் செஞ்சு தருவா. நீ சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் விஷ்ணு போகிறோமா, சாரிம்மா மன்னிச்சிடுமான்னு என்கிட்ட மறுபடியும் சொன்னாங்க. மாமா வீட்டை அடையும் போது அப்போது மணி 9 ஆகிவிட்டது. பெரிய வீடு, புதிதாக கட்டியும் வீடு. அத்தை சொன்ன மாதிரியே வீட்டில் வேலைக்காரி அழகம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அந்த வீட்டில் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு வராங்க. எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்கக்கிட்ட கேட்டேன், அத்தை எப்போ வருவாங்கன்னு. அம்மா எப்படியும் காலையில் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நான் தயார் பண்ணி தரேன்னு கேட்டாங்க. நான் அந்த வீட்டிற்கு சென்றபோது மாமா வரவில்லை. நானும் காஃபியை குடித்துவிட்டு டிவி பார்த்து கொண்டிருந்த போது தான் மாமா வந்து சேர்ந்தார். ஹாய் குட்டி பொண்ணே, எப்போ வந்தா என்று கேட்டார். மாமாவை பார்த்ததும் ஏதோ இனம் புரியாத பயம் மனதிற்குள் எனக்கு எழுந்தது. சாப்பிட்டியா என்றும் கேட்டார். இன்னும் இல்லை, சமையல் ரெடியாகிக்கிட்டு இருக்கு என்று சொன்னேன். அத்தை எப்போ வருவாங்க என்று கேட்டேன். அவள் போய் என்ன 2 மணி நேரம்தான் இருக்கும். உங்கள் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை, அதான் அத்தை போயிருக்காள். காலையில் வந்து விடுவாள் என்றார் மாமா. மாமா மேலே போய்விட்டு வருகிறேன் என்று மேலே மாடிக்கு போய்விட்டார். எனக்கு திக்கு திக்குவென்று இருந்தது. இந்த அத்தை போயிருக்க வேண்டாமே, அந்த சின்ன பயலையாவது விட்டுட்டு போயிருக்கலாமே என்றும் என் மனதுக்குள் பேசிக்கொண்டேன். ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்திருந்தேன். சுற்றிலும் பார்த்தேன். ஹால் ரொம்ப அழகாக இருந்தது. சோபா போடப்பட்டிருந்த விதம், டிவி வைத்திருந்த இடம், சுவரில் மாட்டியிருந்த படங்கள் எல்லாமே நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் இருந்தன. பேப்பர்கள் கூட ஒரு ஓரமாய் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டும் இருந்தது. இதற்குள் மாமா இறங்கி வரும் சத்தம் எனக்கு கேட்டது. என்னம்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, அந்த ரூமில் கொண்டு போய் உன் பொருட்களெல்லாம் வை, அதுதான் பெரிய பெட்ரூம், அங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது என்று அடுத்த அறைக்கு அழைத்து போனார். அந்த பெட்ரூம் விசாலமாக இருந்தது, பளிச்சென்றும் இருந்தது. ஒரு ஓரமாக டிவி மற்றும் லேப்டாப்பும் இருந்தது. அலமாரிகள் மற்றும் டேபிள்கள் எல்லாம் பெரிதாக இருந்தன. இந்தாம்மா, ஹீட்டர் போட்டாச்சு, குளிச்சுட்டு சாப்பிடவா. ஒரு பீரோவை திறந்தார். இந்தா துண்டு, தேவையானதை நீ எடுத்துக்கோ என்று சொன்னார் மாமா. வெளியே சென்று அவரே லக்கேஜுகளை எல்லாம் கொண்டு வந்து உள்ளேயும் வைத்தார். சரிம்மா, நீ ரெடியாகிட்டு வா என்று சொல்லிவிட்டு மாமா போய்விட்டார். எனக்கோ மனதிற்குள் பயம் இருந்து கொண்டே இருந்தது. அத்தை இல்லாமல் இந்த வீட்டில் தங்கியது இல்லையே என்று பயம் இருந்தது. மாமாவின் பார்வையிலும் வித்தியாசம் இருப்பது போலவும் தோன்றியது. உற்று உற்று பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிந்தது. மாமாவை பற்றி உறவு வட்டாரம் பல மாதிரியாக பேசுவார்கள். மாமா பெண்கள் விஷயத்தில் வீக் என்பார்கள். வசீகரமான உருவமும் எப்போதுமே சிரித்த முகமாக இருப்பார். ஏதாவது விசேஷங்களுக்கு வரும்போது மாமா வந்தால் எல்லோருமே ஏதாவது பேசுவார்கள். அவர் வந்தவுடன் எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு உறவாட போய்விடுவார்கள். அவர் தலை மறைந்த பிறகு இல்லாததும் பொல்லாததுமாக அவளை பற்றி பேசுவார்கள். மதி ஒன்றுவிட்ட அத்தை ரொம்ப அமைதி, சாந்தமே உருவானவள். அத்தை அதிர்ந்து கூட பேச மாட்டாள். மாமாவின் குரல்தான் ஓங்கி ஒலித்து கொண்டு இருக்கும். வெறுமன சிரித்து கொண்டே இருப்பார். மாமாவை பற்றிய உருவங்கள் வேறு. முரடன், கோபக்காரன், குடிகாரர் என்று பல்வேறு பின்பங்கள். ஜனங்கள் பேசுவது மாமாவிற்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அத்தை நிறைய தடவை வீட்டிற்கு வந்திருக்கிறாள். ஒரு தடவை கூட அவள் மாமாவை பற்றி யாரிடமும் குறை சொன்னதே இல்லை.
இவர்கள்தான் சொல்வார்கள், அத்தை பாவம், அந்த ஆளிடம் எப்படிதான் குடும்பம் நடத்துகிறாளோ என்று. ஆனால் அத்தையின் முகத்தில் எந்த வருத்தத்தையோ சோகத்தையோ எப்போதும் நான் பார்த்ததில்லை. எப்போதும் உற்சாகமாகவே இருப்பாள். பசங்களும் ஜாலியாக இருப்பார்கள். மாமாவும் அவளை மரியாதை குறைவாக நடத்தி நான் பார்த்ததும் இல்லை. 10 நிமிடத்தில் ரெடியானேன். வெளியே வந்தேன். மாமா அமைதியாக சோபாவில் உட்கார்ந்து பேப்பர் பார்த்து கொண்டிருந்தார். என்னம்மா, சாப்பிடலாமா? காலையில் பரபரப்பு. பேப்பரை நிதானமாக படிக்க முடியவில்லை. அதுதான் இரவில் நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். சாப்பாட்டுக்கு மேஜைக்கு போனாள். மாமா கொஞ்சமாக தான் சாப்பிட்டார். வேலைக்காரி நன்றாகவே சமைத்து வைத்திருந்தாள். நல்ல பசி வேறு. சாப்பாடும் ஒரு வழியாக முடிந்தது. சரி அழகம்மா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுவிட்டு நீ கிளம்பு என்றார் மாமா. வேலைக்காரிக்கு பக்கத்து தெருவில் தான் வீடு. இரவு அங்கே போய் விடுவாள். சிறிது நேரம் என்னுடைய மாமா என்னுடைய படிப்பை பற்றியும் தற்போதைய வேலை பற்றியும் விசாரித்தார். பின்பு அறைக்கு அழைத்தும் போனார். இங்கே பாருமா, நிறைய மியூசிக் கேசட்டுகள் இருக்குது, டிவி இருக்குது, தூக்கம் வரலன்னா பாரு, ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுன்னு சொன்னார். நான் ஹாலில் தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். தண்ணீரெல்லாம் இங்கே தான் இருக்குது, கதவை தாப்பா போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னார். ராத்திரி நிம்மதியாக தூங்கு, குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியேறிவிட்டார். அப்போது மணி சரியாக இரவு 11 மணி ஆகிவிட்டது. எனக்கு மனதிற்குள்ளேயே பயமாக இருந்தது. கதவை தாப்பால் போட்டும் கொண்டேன். ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. அத்தை இல்லாத வீட்டில் இருப்பது பயமாகவும் இருந்தது. அதுவும் மாமாவும் நானும் தனியாக இருப்பது இன்னும் எனக்கு பயத்தை தான் அதிகப்படுத்தியது. மாமாவை பற்றிய பின்பங்கள் வேறு வந்து பயமுறுத்தி கொண்டே இருந்தன. மாமா என்ன செய்து கொண்டிருப்பார்? அவரை குடிகாரர் என்று வேறு சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, இந்த நேரம் குடித்து கொண்டு இருப்பாரோ என்றும் யோசித்து கொண்டிருந்தேன். ஹாலில் லேசான இசை கேட்டு கொண்டிருந்தது. இசையை ரசித்து கொண்டே குடித்து கொண்டிருக்கிறாரோ என்றும் எனக்கு உள்ளுக்குள் இருந்த எனக்கு தோண்டி கொண்டிருந்தது. திறந்து பார்த்தால் என்ன என்று கூட தோன்றியது. இதை சாக்காக வைத்துக்கொண்டு மாமா பேச வந்துவிட்டால் என்ன செய்வது என்றும் யோசித்தேன். அதனால் கதவை திறக்கவே இல்லை. அம்மா அப்பாவிற்கு ஃபோன் செய்து பேசலாம் என்றால் அடி அசடே என்று என்னை தான் திட்டுவார்கள். அதுவும் அம்மாவை பொறுத்தவரை அவருக்கு மாமா மேல் மரியாதை உண்டு. மணி அப்போது 11:30 ஆகிவிட்டது. படுக்கையில் படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாமா யார் கூடவோ ஃபோனில் பேசி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. வழக்கத்தை விட சத்தமாக பேசுவது போலவும் எனக்கு தெரிந்தது. ஒருவேளை குடித்திருப்பாரோ, ஒருவேளை குடிபோதையில் கதவை தட்டினால் நாம் என்ன செய்வது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். மனம் முழுக்க டென்ஷனாக தான் இருந்தது. தூக்கம் எனக்கு வரவே இல்லை. எதற்கு இவ்வளவு பயம் என்றும் தெரியவில்லை. பல படங்கள் கதைகளில் படித்த சம்பவங்கள் தான் என் மனதில் கிடந்து நீளாடின. ஒருவேளை இந்த அறைக்கு வேறு கதவு உண்டோ? போர்வையை உதறிவிட்டு எழுந்தேன். வேறு எங்கும் கதவு இல்லை என்பதை உறுதி செய்தும் கொண்டேன். பாத்ரூம் மட்டுமே அங்கு இருந்தது. படம் எதுவும் பார்க்கவும் எனக்கு மனமும் இல்லை. அப்போது மணி 12 ஆகிவிட்டது. ஹாலில் பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. கதவின் துவாரத்தில் கண்களை வைத்து நான் பார்த்தேன். அதில் எதிரே இருந்த ஒரு அறையை தான் என்னால் பார்க்கவும் முடிந்தது. எதிரில் இன்னொரு பெட்ரூம் கதவும் மாமா ஹாலில் இருப்பதும் எனக்கு நன்றாக தெரிந்தது. திடீரென மாமா நடக்க ஆரம்பித்து விட்டார். அவர் இருந்த பெட்ரூம் பக்கம் வருவது போல எனக்கு கேட்டது. ஹாலிலிருந்து அறைக்கு வரும் சத்தம் நடை சத்தம் எனக்கு கேட்டது. அறையின் வெளியே நிற்பது போலவும் தோன்றியது. மனம் எனக்கு நடுங்க ஆரம்பித்தது. கதவை தட்டுவாரோ என்று பயந்தேன். சாவி துவாரத்தில் கண்ணை வைத்து பார்த்தால் எதிர்ப்புறம் அறையை திறந்து கொண்டு அந்த பெட்ரூமுக்குள் போனார். திரும்ப வெளியே வந்து மறுபடியும் ஹாலுக்கு போனார். எனக்கோ தூக்கம் அவ்வளவுதான், இன்னைக்கு கதை முடிந்தது என்று நினைத்தேன். இங்கே வந்து ஏன் மாட்டினோம் என்றும் ஆகிவிட்டது. நெஞ்சம் படபடத்தது. இந்த அளவு மாமா ஏன் உயிரை வாங்குகிறார்? மணிதான் இப்போது 12 மணிக்கு மேல் ஆகிவிட்டதே. இதுக்கு மேல் என்ன வேலை? ஏதோ திட்டமிட்டே அவர் இங்கு உட்கார்ந்திருப்பது போல எனக்கு தோன்றியது. அவர் வந்ததிலிருந்தே தன்னை உற்று உற்று பார்த்தது மாதிரிதான் எனக்கு இருந்தது. பார்வையில் ஏதோ வில்லங்கம் இருந்த மாதிரியே இருந்தது. திரும்பவும் மாமாவின் காலடி சத்தம் கேட்டது. என்னுடைய அறை வாசலில் அவர் நின்ற மாதிரி தான் எனக்கு தோன்றியது. சிறிது நேரம் நிதானத்தில் நின்றுவிட்டு எதிரறைக்கு போன மாதிரியே எனக்கு தெரிந்தது. எனக்கு மனதோ அதிர்ந்து போனது. அநேகமாக அவர் கதவை தட்டலாமோ என்றும் நான் பயந்தேன். இந்த ஆள் ஒரு மாதிரி என்று ஊரே சொல்கிறதே, எதற்கு இப்படி பூனை மாதிரி அலைகிறார்? நினைக்க நினைக்க எனக்கு கடுப்பாகவும் இருந்தது. திரும்ப வந்தால் என்ன செய்வது? அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்தது. எழுந்து போய் கதவு தாப்பாலை மறுபடியும் சரி பார்த்தேன். மாமா ஹாலில் நடமாடும் சத்தம் எனக்கு கேட்டது. அறைக்கு அருகில் வந்து நிற்பாரோ, கதவை தட்டுவாரோ என மனம்
மனமெங்கும் இருந்த பயம் நெஞ்சை ஏதாவது அடைப்பது போல எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. இனம் புரியாத பயத்தில் கை கால்களெல்லாம் நடுங்குவது போல எனக்கு தெரிந்தது. அப்போது மணி 1 ஆகிவிட்டது. மாமாவின் நடமாட்டத்தை காணோம். எங்கே போய் தொலைந்தார் என்றும் தெரியவில்லை. ஹாலில் லேசான வெளிச்சம் மட்டுமே தெரிந்தது. பயம் மனமெங்கும் பரவி கிடந்தது. இதயம் திக் திக் என அடித்து கொண்டே இருந்தது. தூக்கம் எனக்கு வரவே இல்லை. மீண்டும் நெஞ்சை ஏதாவது அடைப்பது போல இருந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை. இரவு எத்தனை மணிக்கு நான் தூங்கினேன் என்றும் எனக்கே தெரியவில்லை. திடீரென கதவு தட்டும் சத்தம் கேட்டது. இதயமே நின்று போன மாதிரி இருந்தது. கதவு மறுபடியும் தட்டப்பட்டது. அம்மா அம்மா என்று குரல் வேறு கேட்டது. போர்வையை விலக்கி கொண்டு எழுந்தேன். கண்கள் எரிந்தன. மறுபடியும் அம்மா அம்மா என்ற குரல் கேட்டது. வேலைக்காரியுடைய அழகம்மாவின் குரல் தான் அது. அறைக்குள் பரவி இருந்தது. அப்போது தட்டியது மாமா இல்லையா, அழகம்மாவின் குரல் தானா என்று நான் எழுந்தேன். மணியை பார்த்தேன். அப்போது காலை 7:30 மணி ஆகிவிட்டது. வெயில் வந்தும் விட்டது. கதவை நான் திறந்தேன். வேலைக்காரி தான் நின்று கொண்டிருந்தாள். என்னம்மா, நல்ல தூக்கமா? ஐயா சொல்லிட்டு போனாரு, உங்களை எழுப்பி காஃபி தர சொன்னார், கொண்டு வரவா என்று கேட்டாள். அப்போது மணி 7:45 ஆகியிருந்தது. அறைக்குள்ளேயே வெளிச்சம் வந்து கொண்டே இருந்தது. காஃபியை குடித்து முடித்தேன். மாமா எங்கு என்று கேட்டேன். ஐயா கிரவுண்டுக்கு போயிட்டாரு, 8 மணிக்கு தான் வருவார் என்று சொன்னாள். எத்தனை மணிக்கு கிளம்பினார் என்று கேட்டேன். அவரா 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டார். மீண்டும் வர 8 மணி ஆகிவிடும் என்று வேலைக்காரி சொன்னாள். நான் ஹாலில் சுற்றி பார்த்தேன். ஓரமாக இருந்த மேஜை மேல் அலுவலக கோப்புகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. டிஃபன் என்ன செய்யட்டும் என்று கேட்டால் அழகம்மா. அத்தை வந்துடட்டுமே என்று சொன்னேன் நான். சொன்னால் வேலையை நான் ஆரம்பிச்சிடுவோமா, எனக்கு லேட்டாகக்கூடாது, சீக்கிரமாக சொல்லுங்கள் என்று வேலைக்காரி கேட்டாள். என்ன இவ்வளோ ஃபைல் என்று அவளை பார்த்து நான் கேட்டேன். ஐயா ஆஃபீஸ் ஃபைல் நைட்லேயே பார்த்துருப்பாரு, காலையில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க என்று சொன்னாள். அடேங்கப்பா, டெய்லி இவ்வளோ வருமா என்று கேட்டேன். இதுக்கு மேலேயும் வருமா, எத்தனை மணி ஆகணும்னு சொல்ல முடியாது, ஐயா முடிச்சுட்டு தான் தூங்குவார், நேற்று நிறைய வந்திருக்கும் போல என்றாள் வேலைக்காரி. ஐயா உங்களிடம் இந்த பேப்பரை கொடுக்க சொன்னார் என்று ஒரு பேப்பரை கொடுத்தால் வேலைக்காரி. மறுபடியும் எனக்கு மனம் திக் திக் என்று இருந்தது. கடிதம் வேறு கொடுத்திருக்கிறாரே, என்ன எழுதியிருப்பாரோ என்று பயந்தேன். என்னுடைய அலுவலக முக்கிய ஃபைல் ஒன்று உன்னுடைய அறையில் மாட்டிவிட்டது. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்தில் அலமாரியில் தான் அது இருக்கிறது. இரவில் அதை வந்து எடுத்து உன் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. அது ஒரு முக்கியமான ஃபைல். அதில் இன்று மீட்டிங் இருக்கிறது. அதை எடுத்து வேலைக்காரியிடம் கொடுத்துவிடு. அத்தை வரும் வரை நீ தூங்கு, மாலை பார்க்கலாம், குட் டே என்று அதில் எழுதி வைத்திருந்தார் மாமா. நான் உடனே உள்ளே சென்று பார்த்தேன். ரேக்கில் தடிமனமான ஒரு ஃபைல் இருந்தது. அரசாங்க ஃபைல்களுக்கு உரிய பழைய பேப்பர் வாசனை. அதை எடுத்து வந்து வேலைக்காரியிடம் கொடுத்தேன். அவள் அதை கொண்டு வந்து ஹாலில் உள்ள டேபிளில் ஃபைல்களோடு சேர்த்தும் வைத்தாள். இதற்கு தான் மாமா ஒரு தடவை அரை பக்கம் வந்தாரோ, நாம் தான் பலவாறு எண்ணி குழம்பிவிட்டோமோ என்று எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஏதோ பாரம் குறைந்தது போலவும் இருந்தது. மனம் லேசான மாதிரி இருந்தது. மாமாவை பற்றி பின்பம் மனதுக்குள் உடைந்து கொண்டிருந்தது. மற்றவர்கள் கூறியதை வைத்து மாமாவை நாம் தவறாக நினைத்தது எண்ணி என் மனதிற்குள் நான் வருந்தினேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.